எல்லாருக்கும் தெரிஞ்சது தியானம் பண்ணால் மனசு அமைதி ஆகிடும்னு தெரியும். ஆனால் தியானம் பண்ணால் மனசு அமைதியாகிறது மாத்திரம் இல்லை நேயர்களே. இந்த தியானம் பண்ணால் நம்ம தாட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம ஆக்ஷன் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வாழுற வாழ்க்கையை அற்புதமாக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம சாப்பிடும்போது சாப்பாடை நினைக்காம டிவியை பார்க்குறோம். டிவியை பார்க்கும்போது சாப்பாடை பற்றி நினைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எண்ணங்களே என்ன ஆச்சுன்னா, ஒன்றத்தை நோக்கி நம்ம போகிறோம், ஆனால் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறோம், வேறு விஷயத்தை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம திங்கிங்கே குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் பெரிய இடத்த அச்சீவ் பண்ணவங்கெல்லாம் ரொம்ப யோசிப்பாங்கன்னு இல்லை. எதை செய்ய வேணுமோ, எதை யோசிக்கணுமோ அதை மட்டும் தான் செய்வாங்க, அதை மட்டும் தான் யோசிப்பாங்க. ஆக்சுவலி லைஃப்பில் ரொம்ப யோசிக்கிறவன் முன்னுக்கு வருவானா? கிடையாது. ரொம்ப யோசிக்கிறவன் லைஃப்பில் முன்னுக்கு வர மாட்டான். கரெக்டாக யோசிக்கிறவன் தான் லைஃப்பில் முன்னுக்கு வருவான்றது தான் இந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சிட்டேன் நேயர்களே. அப்போது இந்த தியானம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் ரீதியானது. இட்ஸ் சயின்டிஃபிக். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கைகளை கோத்துக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க, உங்கள் மூச்சு காற்ற கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மூச்சு காற்ற கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு யோசித்தேன். என்னன்னு பார்த்தா, ஜென்ரலாக தியானம்ன்றது ஒருமுகப்படுத்துறது, அதையும் தாண்டி அந்த தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது தான் தியானம். அப்போ என்னென்னா, பல தியானங்கள் இருக்குது. அதில் இது ஏன் எளிய முறை அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்குள்ள இயற்கையாக இயல்பாக நடக்கிற அந்த சுவாசத்தை கவனிங்கன்னு சொல்கிறாங்க.